Taste Daily. Taste the Daily. தமிழக ஆளுநர் சிந்து சமய நாகரிகத்தில் வந்தவங்க ஆரியர்கள் எல்லாருமே வந்தியர்கள் கிடையாது அப்படி குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நானும் வரலாறு படித்தவன் தான். அவர் எந்த வரலாறுல படித்தாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆக வரலாறுல அந்த காலத்திலிருந்து இந்திய வரலாற்று எழுதும் பொழுது ஆரியர்கள் என்பவர்கள் அப்போ வந்தவங்க தான். அலெக்சாண்டர் காலத்தில் அப்படி அந்த வடமேற்கு திசையின் மூலமாக வந்தவர்கள் தான் ஆரியர்கள். இங்கே அவர்கள் குடியேறியவர்கள் தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இங்கே தமிழகத்தில் இருக்கிற இவர்களெல்லாம் எல்லோரும் இவர்கள்தான் இந்த மண்ணின் மைந்தர்கள். இங்கே இருப்பவர்களையெல்லாம் அங்கே அவர்கள் குடியேறி அவர்களையெல்லாம் வடபுறத்திலே இருந்து தென்புறத்திற்கு தள்ளிவிட்டார்கள். அப்பொழுது இருந்து இங்கே தென்புலத்திலே எல்லோரும் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த வரலாற்றெல்லாம் அவர் கொஞ்சம் ஒழுங்காக படித்து யாருன்னா ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்கிட்டையாவது இல்லை இந்த வரலாற்றை எழுதியவர்கள், நான் சொல்கிறது பெரும் இன்னும் கேட்டிங்கன்னா சத்யநாத ஐயர்னு எழுதியிருக்கார் அந்த காலத்தில் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு. அவர் எழுதின புத்தகத்தை நான் படிக்கும் போதே படித்தேன். அதிலேயே இதை தான் சொல்லியிருக்காரு. இப்போ அதற்கான நமக்கு பல்வேறு ஆதாரங்களும் கிடைத்திருப்பதையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். 5200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தென்பகுதியிலே நாகரிகம் வளர்ந்தது, மக்கள் வசித்து இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நமக்கு பல்வேறு உதாரணங்களின் மூலமாக பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாகவே அறிவியல் ரீதியாகவே நிரூபித்திருக்கிறது. அதையெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்களே வெளியிட்டிருக்கிறார்கள். ஆளுநருக்கு எப்பொழுதும் நம்ம அரசின் மீது குறை சொல்ல வேண்டும் என்பதே ஒரு நோக்கமாக இருக்கிற காரணத்தினால் இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிந்து சமவெளின்னு சொல்லக்கூடாது, சிந்து சரஸ்வதி தான் சொல்லணும். அதான் நீங்களே கேட்குறீங்களா? அதெல்லாம் அப்போ தப்புன்னு தெரிஞ்சுதான் எங்களை கேட்குறீங்க. அது ஒரு ஆற்றினுடைய சமவெளி தான் முக்கியம். அதுதான் சரஸ்வதிங்க என்ன பண்ணாங்களா? அது உங்களுக்கு என்ன? அது என்ன சரஸ்வதினா என்ன? எதுக்காக சொல்லணும்? ஏன் சொல்லணும்? ஒன்றும் புரியலையே. அது அவரை தான் போய் கேட்கணும். நீங்கள் இதெல்லாம் எதை வச்சு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அதான் முதல்ல இருந்தே நடந்துகிட்டு இருக்கேன் சார். அதுக்கு அப்போ இருந்து தான் நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் நாம் எதிர்க்கிறோம். ஆக அந்த நீட்டுத் தேர்வு அது நாம் நடத்துறது இல்லையா? நீட்டுத் தேர்வு நடத்துறதே ஒன்றிய அரசு. நாங்களும் இவ்வளவோ கம்பல் பண்ணி பார்த்து சட்டமன்றத்திலே கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமியற்றியே நீட்டுத் தேர்வு கூடாது என்றெல்லாம் அனுப்பித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கையெழுத்து போடாமல் கூட குடியரசுத் தலைவரும் வைத்துக் கொண்டிருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆக வெகு விரைவிலே இதற்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் ஒரு காலத்தில் நல்ல முடிவுகள் ஏற்படும். Taste the Daily. Taste the Daily.